ஸோ எக்ஸசைஸ் 9.1ல லாஸ்ட் சம் 11th சம் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். டயக்ராம் ஆஃப் த அட்ஜசன்ட் பிக்சர் ஃப்ரேம் ஹேஸ் அவுட்டர் டைமென்ஷன். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்டர் டைமென்ஷன் வந்து 24 சென்டிமீட்டர் அண்டு 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னர் டைமென்ஷன்ஸ் 16 சென்டிமீட்டருக்கு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஈச் செக்ஷன். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எவ்வளோ ஏரியா வருதுன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் த வித் ஆஃப் ஈச் செக்ஷன் இஸ் சேம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதை ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? இது 1. அப்போ இதுக்கு பேரலாக இதே அளவு இருக்கக்கூடியது இது 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 1ம் 2வும் சேமாக தான் இருக்கும். சரியா? 2 இந்த 2 செக்ஷனும் சேமாக இருக்கும். அதேமாதிரி இப்போ இந்த செக்ஷனும் நீங்கள் வந்து 3ன்னு எடுத்துட்டோன்னா இதே அளவு இருக்கக்கூடியது தான் இது. ஸோ இந்த 3 and 4 வந்து சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது 24னா இதுவும் 24, இது 16னா இது 16. அதேமாதிரி இந்த 1 and 2க்கு இது 28னா இதுவும் 28 தான், இது 20னா இதுவும் 20 தான். ஸோ எல்லாமே ட்ரெவிசாய்டல் ஷேப். டைமென்ஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பட் 1 and 2 ட்ரெவிசாய்டல் சேம், 3 and 4 சேம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரெவிசாய்டல் 1 and 2 இது வந்து சேமாக தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ரெண்டும் சேம் தான். ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன? half into a plus b into h. ஸோ half into நம்மளுக்கு இந்த ஒன்றை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். a என்னவாக இருக்குன்னு பாருங்கள், b என்னவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ a வந்து 28 ஆகும், b வந்து 20 இருக்கும்னு வச்சுக்கலாம். 28 + 20. இப்போ h கண்டுபிடிக்கிறதுல தான் கொஞ்சம் மூளை இருக்குது. ஓகேவா? h அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இதுதான், இந்த டிஸ்டன்ஸ் தேவை. அப்போனா இந்த அளவு தான் நம்ம எடுக்கணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? இது 24 இருக்குது. அதில் இந்த 16 பேரணும், ஏன்னா இது வந்து பேரும். ஸோ h is equal to 24 minus 16. 16 பேஜ்னால் மீதி வர்றது வந்து இதுவும் சேர்ந்தது. பட் நம்மளுக்கு இது மட்டும், இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ இது ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். அதனால் /2. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 8/2. So h is equal to 4 centimeter. So 4. So 1/2 into 48 into 4. So 1 2 is 2, 2 2s are 4. So 48 into 2 எவ்வளோ வருது? 96 centimeter square வருது. ஸோ இதுதான் ஏரியா ஆஃப் செக்ஷன் 1 and 2. ஓகேவா? அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரெவிசாய்டல் செக்ஷன் 3 and 4 கால்குலேட் பண்ணலாமா? 3 and 4 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? ஏன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்க போகுது. அதனால் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் 1ம் 3யும் வேறு மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் மாறுறதுனால. ஓகேவா? இது வந்து ஒன்றும் ஸ்கொயர் மாதிரி வராது, இது வந்து ரெக்டாங்கிளோட சேர்ந்தது தான். ஸோ a is equal to இதே ஃபார்முலா தான். இந்த செக்ஷனுக்கு a + b எவ்வளவு, h எவ்வளவு நம்ம போட போகிறோம். a எவ்வளவு? 3 and 4க்கு 24 + 16 இந்த h எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பாருங்கள். இது நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் h. ஸோ இது வேணும்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 28லேருந்து இந்த 20யை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடியதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா இங்கே பாதி பேர், இந்த 20 பேருச்சுன்னா மீதி இருக்க 8ல் பாதி மேலே பாதி கீழே இருக்கும். ஸோ /2. ஸோ 8/2. ஸோ h is equal to 4 centimeter தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 4. ஸோ half into இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 40 into 4. 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 40 into 2, 80 centimeter square. ஸோ ஏரியா ஆஃப் செக்ஷன் 1 and 2 வந்து 96 சென்டிமீட்டர், செக்ஷன் 3 and 4 வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஈச் செக்ஷனோட ஏரியா. ஓகேவா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் செக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் இந்த ஃபார்முலா. இதில் வந்து a + b வந்து a வேல்யூ b வேல்யூ வந்து ஈஸியாக நீங்கள் அந்த செக்ஷன் இருக்கிறத பார்த்து எடுத்துடலாம். பட் ஹைட் மட்டும் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். அதுதான் ஒன்று, டிவைட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஓகேவா? 2ஆல் டிவைட் பண்ணி வரது தான் h.
Okay, thank you.